ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 5 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 6, ஓகேவா. அண்ட் இது பார்த்தோன்னா 2023 டிசம்பர் 9th நடந்து முடிஞ்ச எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்விகள். அண்ட் தமிழ் தகுதி தேர்வில் மொத்தமாக 100 வினாக்கள் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இந்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இந்த டாப்பிக்லாம் இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா, அண்ட் இதேமே இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியுமா, அண்ட் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அண்ட் எப்படி ஈஸியாக இருக்கிற கேள்விலாம் நம்ம எப்படி மிஸ்டேக் பண்ணுறோம், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எப்படிலாம் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிவைக்யூ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால் இந்த பிவைக்யூ சீரிஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் 6 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு, ஓகேவா. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு நெறி நெறி. ஸோ இது ஒளி வேறுபாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இந்த நெறி எப்படின்னா நெருக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங், ஓகேவா. நெருக்குதல், ஓகேவா. இந்த நெறி அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெரிக்கிறது, ஓகேவா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா நெரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, நெரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நெறி அப்படின்னா நெருக்குதல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஒன் நெறி வழி. இது நம்ம சொல் பொருளே படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு வெறு வெறு. வெறு வெறு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஃபஸ்ட்டு வெறு பார்த்தோம் அப்படின்னா அச்சம்னு சொல்லலாம். அதாவது வெறுக்கு வெறுக்குன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. வெறு அப்படின்னா அது அச்சம்னு சொல்லிட்டு பொருள். அண்ட் இந்த வெறு அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது. அடுத்தது பொருள் வேறுபாடு அறிதல் பொறித்தல் பொறித்தல், ஓகேவா. பொறித்தல் பொறித்தல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த பொரித்தல் அப்படின்னா வறுத்தல்னு சொல்லலாம், ஓகே. ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைலாம் சொல்லுவோம் இல்லையா, பொரிக்கிறது. ஸோ அந்த பொரித்தலுக்கு வறுத்தல்னு சொல்லிட்டு பொருள். அண்ட் இந்த பொரிப்பு அப்படின்னா கல்லில் எழுத்து பொரித்தல், ஓகேவா. இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம் இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா. கல்லில் எழுத்து பொரித்தல். ஸோ ரெண்டுக்கான ஸ்பெல்லிங் அண்ட் அதுக்கான மீனிங்க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமர்ந்த தொடரினை தேர்க. சொற்கள் ஜம்பிளாகி இருக்குது. அதில் கரெக்டான ஆர்டரில் அமைஞ்சு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, ஓகேவா. இது கரெக்டான ஆர்டரில் இருக்குது. அடுத்தது அதே தான், சரியான தொடரை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று, ஓகேவா. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஓகேவா. கொஸ்டின் பாருங்கள். அகரவரிசைப்படி சீர் செய்தல். புகழ்ந்தால் என்னுடல், இகழ்ந்தால் என் மனம். ஸோ இந்த லைனை பார்த்தோன்னா நீங்கள் இந்த நம்ம மேலே பார்த்த கொஸ்டின் யோசிக்கக்கூடாது. சரியான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. புகழ்ந்தால் என் மனம், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் வரும் இல்லையா. ஸோ இது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள். நம்ம மைண்ட் டேரெக்டாக அதை இப்போ இது ஜம்பிள்டாக இருக்குது, நம்ம அது சொற்றொடர் ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. கொஸ்டின் அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுபடி தான் நம்ம இதை அட்டன் பண்ணணும். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், ஓகேவா. ஃபஸ்ட்டு இ, ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்களை எடுக்கணும். அதில் இ தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து ஏ, என்னுடல், என் மனம். என்னுடல் என் மனம் ரெண்டுமே இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸுமே சேமாக இருக்குது, என் என். அடுத்தது 3வது லெட்டரை பார்க்கணும். அதில் பார்த்தோம் அப்படின்னா மா தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா. அதனால் என் மனம், அடுத்தது என்னுடல், அடுத்து புகழ்ந்தாள். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சே, து, தோ, நீ, பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இல்லையா. ஸோ ஈஸி தான் இல்லையா. அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எல்லாமே உயிரெழுத்துக்கள் வச்சு வருது ஃபஸ்ட் லெட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆ, அடுத்து உ, ஏ, உ. அடுத்தது உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் தருக. உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் தருக. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. உன்னல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். பொதுவாகவே தொழில் பெயர் விகுதி எல்லாமே அல் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் இல்லையா. ஸோ உன்னல் அப்படிங்கிறது தொழில் பெயர். இது உண்டால் அப்படின்னா நம்ம வினை முற்றுன்னு சொல்லலாம். உண்ட அப்படின்னா பெயரச்சம். உண்டு அப்படின்னா
வினை எச்சத்தில் வரும் இல்லையா. அடுத்தது பதி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. பதி இதோடைய வினை எச்சம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா. பதிந்து அப்படிங்கிறது அதுக்கான வினை எச்சமாக இருக்கும். இதே இது பதித்த அப்படின்னா பெயரெச்சத்தில் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும். ஃபஸ்ட்டு வந்து பெயரெச்சம், அடுத்தது வினையெச்சம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட். ஓகேவா. இப்போ ஓடு அதோடைய பெயரெச்சம் பார்த்தோம்னா ஓடியேன்னு சொல்லலாம், வினையெச்சம் ஓடி. ஓகேவா. ஸோ பாருங்கள், அதை அப்படியே வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்குறாங்க, ஓடி ஓடின்னு சொல்லிட்டு. ஓடி அப்படிங்கிற வினையெச்சம், இது பெயரெச்சம். பட் நம்ம கேட்டுக்கிறது ஃபஸ்ட்டு பெயரெச்சம் கேட்டுவாங்க, அதுக்கப்புறம் தான் வினையெச்சம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்தது பொறித்த இதோடைய வேர்ச்சொல்லை எழுதுக. பொறித்த வேர்ச்சொல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொறி இல்லையா. அடுத்தது கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் யாது. கேட்டார் இதோடைய வேர்ச்சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும், கேள் இல்லையா. கேட்டார் அப்படின்னா கேள் தான், கேட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. வந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு, வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஓகேவா. வந்தேன், வந்தான், வந்து, வந்த அண்ட் இந்த மாதிரி வருக வருதல் இப்படி கொடுத்தாலும் இதுக்கு வந்து வேர்ச்சொல் வந்து வா அப்படிங்கிறது தான். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இலை வகை. இலை வகையை குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம், தாள், தோகை, ஓலை இல்லையா. நெல் தாள் சொல்லலாம், கரும்புக்கு வந்து தோகை சொல்லலாம், நாணலுக்கு தோகை சொல்லுவோம் இல்லையா. அண்ட் ஓலை வந்து தென்னை ஓலை, பனை ஓலை சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இலை வகையை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள் இது எல்லாமே எந்த இதை வந்து குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, பிஞ்சு வகையை வந்து குறிக்குது இல்லையா. மூசு அப்படின்னா நம்ம பலா அதோடைய பிஞ்சு வகை மூசுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கவ்வை, நுழாய், கருக்கள். நுழாய் அப்படின்னா பாக்குடைய இளமை பிஞ்சு வகையை சொல்லலாம் இல்லையா. கருக்கள் அப்படின்னா நெல்லுடைய பிஞ்சு வந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ எல்லாமே பிஞ்சு வகையை குறிக்கக்கூடிய ஒருவல் தரும் பல சொற்கள். அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. ஏரி, ஏரி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இந்த ஏரி அப்படின்னா வந்து நீர்நிலையை குறிக்கும், இந்த ஏரி மேலே ஏரி. அடுத்தது பனி, பனி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 3 சொல்லி இனி வந்துச்சுன்னா வேலையை குறிக்கும், இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்கும். அடுத்தது கூரை, கூரை. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இல்லையா. ஃபஸ்ட்டு கூரை வந்து வீட்டின் கூரையை குறிக்குது, ரெண்டாவது வந்து கூரை புடைவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ். இ காமர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இ காமர்ஸ், இமெயில். ஸோ இதில் எல்லாமே இ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் இல்லையா. ஸோ அது வந்து மின்னணுன்னு சொல்லலாம். காமர்ஸ் அப்படின்னா வணிகம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மின்னணு வணிகம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மல்டிபிள். ஓகேவா. மல்டிபிள். ஸோ இதுக்கு வந்து பன்மடங்கானவா பெருக்குவா என்ன வரும். ஸோ இதுக்கு வந்து பன்மடங்கான அப்படிங்கிறதா வந்து கரெக்ட் ஆன்சர். மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான. ஸோ மல்டிப்ளை, மல்டிபிள் இதுக்கெல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அடுத்தது சினிமாட்டோகிராஃபி. இதுக்கு தமிழ் சொல். சினிமாட்டோகிராஃபி இதுக்கு வந்து தமிழ் சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒளிப்பதிவு இல்லையா. ஒளி. அடுத்தது தவறானவற்றை கண்டறிக. ஸோ இது வந்து பிறமொழி சொல், தமிழ் சொல் அதை வச்சு கொடுத்துருக்குறாங்க. தவறானவற்றை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட். அதுதான் வந்து தவறான இணை. இப்போ இம்சை அப்படின்னா அதுக்கு மீனிங் துன்பம்னு சொல்லலாம். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம் தான். யதார்த்தம் அப்படின்னா இயல்பு தான். உபயம் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு வராது. இதுதான் வந்து தவறானது. அடுத்தது சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்க. சந்திப்பிழை உள்ள தொடர். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்கி கணக்கை. இங்கே வந்து கண்டிப்பாக ஈக்கு வரணும். ஓகேவா. வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பட் அது வந்து பிழையாக இருக்குது. ஸோ மற்றெல்லாம் பார்த்தோன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள். கடவு சொல்லை சரிபார்.
ஓகேவா, இந்த இடத்துல இப்போ வரக்கூடாது, கரெக்டு தான். அடுத்தது விற்பனை கருவி இயங்குகிறதா, ரைட்டு. அடையாள எண்ணை உருவாக்கு, இந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் மிகவே செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிழை உள்ள தொடர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மன்னன், அரசன், அழகன், வேந்தன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு இல்லையா. ஸோ மூணுமே பார்த்தோன்னா மன்னன், அரசன், வேந்தன் எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் வரும். அழகன் அப்படிங்கிறது வித்தியாசமானது. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம் இல்லையா, மலர் அப்படிங்கிறது தான். இப்போ முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். பட் மலர் அப்படிங்கிறது அதோடைய பொருள் கிடையாது. அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. ஓகேவா, தாவரங்கள் அதோடைய இலைகளை வச்சு கொடுத்துருக்குறாங்க, பொருந்தாத இணை இதில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அகத்தி அப்படின்னா கீரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஸோ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பொருந்தாத இணை. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டு. மா வந்து இலை தான், கோரை வந்து புல் வகை தான், அண்ட் தென்னை அப்படிங்கிறது ஓலை வந்து கரெக்டு. பொருந்தாத இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம். ஊக்கம் இதோடைய எதிர்ச்சொல். ஓகேவா, ஸோ ஊக்கம் அப்படின்னா சுறுசுறுப்புன்னு சொல்லலாம். அதோடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது எதிர்ச்சொல் தான் உண்மை. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. உண்மை அப்படின்னா பொய்மை. அடுத்தது ஐயம் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஐயம் இதோடைய எதிர்ச்சொல் வந்து தெளிவு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இரண்டல்ல. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லையா, 2 கூட்டல் அல்ல. அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிறப்பு கூட்டல் உடையார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிறப்புடையார். அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும், என்றுரைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பத்தியிலிருந்து வினாவிற்கான விடையை தேர்ந்தெடு. ஸோ சின்ன பேராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? ஓகேவா, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எது? ஸோ இதில் வந்து எங்கே அப்படின்னா மூத்த மொழி இந்த இருக்குது. மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம், தமிழ். ஓகேவா, அடுத்தது எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? இந்த இருக்குது பாருங்கள், ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக உள்ளது. ஓகேவா, எந்த ஆய்வுக்கு அப்படின்னா ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம், ஒப்பியல். அடுத்தது தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? தமிழ்மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? இருக்கு பாருங்க, தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம், புதுப்பித்தல். அடுத்தது தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? ஸோ எல்லாமே பாருங்கள் மூல திராவிட மொழியின், ஸோ இந்த லாஸ்ட் மட்டும் தான் மாறுது. எவற்றை பாதுகாத்து வருகிறது? தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? அதுக்கு பாருங்கள், மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றை. பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அடுத்தது தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? எதில் மாறுபடாமல் உள்ளது? நிறம், சுவை, தனித்தன்மை, ஆட்சி. தமிழ்மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? ஸோ இதுக்கு பாருங்கள், அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். முக்கிய தனித்தன்மை வந்து மாறுபடாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் நம்ம ஆப்ஷன் சி சொல்லலாம். அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தாள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும், தனது. ஓகேவா, ஒருமை தான். சிறுமி அப்படிங்கிறது ஒரு ஆள் தான் குறிக்குது. ஸோ தனது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, தமது அப்படிங்கிறது நம்ம பன்மைக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மொழி காலத்திற்கு ஏற்ப டேஸ் மாறுவாள், மாறுகிறாள், மாறுகிறது, மாறுகின்றன. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டாக இருக்கும் இல்லையா. ஆப்வியஸாக இது வந்து வராது. இது ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா மொழி அப்படிங்கிறது ஒரே ஒரு இதாக குறிக்குது. ஸோ மாறுகிறது அப்படின்னு தான் ரைட் ஆன்சராக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர். ஓகேவா, ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு.
1000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் பன்மையில் வந்திருக்கு. அப்போ உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பட் இங்கே வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, நூல்கள் பன்மை உள்ளன வரணும், தப்பாக இருக்குது. நம்ம கேட்டுக்கிறது பிழை உள்ளது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. பிரெய்லி நூல்கள் உள்ளன. செயற்கை மரம் ஒன்று உள்ளது. மின் இதழ்கள் நிறைய உள்ளன. ஓகேவா, ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பொருத்தமான இணை சொல் பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இணை ஒன்று மட்டும்தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அல்லல் அப்படின்னா சேரு, இது வந்து கரெக்டான இணை. ஓகேவா, கமுகு அப்படின்னா பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா, முத்தம் அப்படின்னா முத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நந்து அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, வையம் அப்படின்னா உலகம்னு சொல்லலாம். நவிழல் சொல்லல். தணல் அப்படின்னா நெருப்பு. அணித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான பொருளை அறிக. கோட்டி. கோட்டி இதோடைய பொருள் பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லுவோம் இல்லையா, மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. சிலருந்து என்ன வரும், ஓடாது அப்படிங்கிறதுல வந்து பிழை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லுவோம். ஓகே, இன்று பேருந்துகள் ஓடா அப்படிங்கிறத வந்து கரெக்டான வார்த்தை இல்லையா. அடுத்தது ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. ஒரு ஓர். சரி, நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஒரு ஓர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இங்கே வந்து இரவும் அப்படிங்கிறதுல ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து சொல் வருது. அதனால் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓர் வரும். அடுத்து பகலும் அப்படிங்கிறதுல பா அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது. அதனால் நம்ம இங்கே ஒரு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறது கரெக்டானது. அடுத்தது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லையா, செயப்பாட்டு வினைத்தொடர். படிக்கப்பட்டது இந்த மாதிரி வந்தாலே செயப்பாட்டு வினைத்தொடர் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நேற்று நம்ம ஊரில் மழை பெய்தது. இது வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்குது. அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. முள். முள் இதோடைய கூட்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வரும் இல்லையா, முள் புதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆலம் அப்படின்னா காடுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஆலங்காடு. இழுப்பை அப்படின்னா தோட்டம்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஆலங்காடு இழுப்பை தோட்டம். அடுத்தது கம்பம் அப்படின்னா கொல்லை. ஓகேவா, கம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கம்பங்கொல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது கீரை பார்த்தோன்னா கீரை பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, கீரை பாத்தி. ஆலங்காடு இழுப்பை தோட்டம் கம்பங்கொல்லை கீரை பாத்தி. ஸோ ஆன்சர் வந்து 4312. அடுத்தது சொற்களின் கூட்டு பெயர்கள். கல் பூ மரம் சொல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கூட்டு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டு. கல் அப்படின்னா கற்கள்னு சொல்லலாம். பூ அப்படின்னா பூக்கள். மரம் மரங்கள். சொல் அப்படின்னா சொற்கள். ஓகேவா. அடுத்தது தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல். நுனி பகுதியை குறிக்கும் சொல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கொழுந்துன்னு சொல்லலாம் இல்லையா, நுனி பகுதி அப்படின்னா கொழுந்து. அடுத்தது வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர். வேருக்கு நீர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்மதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. வேருக்கு நீர் அப்படின்னா வளர்மதியா? ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, வேருக்கு நீர். அடுத்தது கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? என் அம்மை வந்தாள். ஸோ இது வந்து திணை வலுவமைதி இல்லையா. மாடு அப்படிங்கிறது அக்ரிணை, பட் வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில் சொல்கிறோம். ஸோ அது வந்து திணை வலுவமைதி. அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரிஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது சர்ச் என்ஜின். இதோடைய கலைச்சொல் சர்ச் என்ஜின். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லையா, தேடுபொறி. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று.
தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. காரணம், திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35 கூட்டிக் கொள்ள வேண்டும். காரணம் 2, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. ஓகேவா? ஸோ இதாவது தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது, ரைட்டு. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது ரைட்டு. பட் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடறதுக்கு 35 கூட்டக்கூடாது, 31 தான் கூட்டணும் இல்லையா? ஸோ ரெண்டாவது, அதாவது கூற்று சரியாக இருக்குது, காரணம் 1 அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, காரணம் 2 சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? கூற்று சரி, காரணம் 1 தவறு, 2 வந்து சரி. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். கூற்று 2, அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. அனைத்தும் தவறு. ஓகேவா? எல்லாமே வந்து தவறாக நேரடியாக தான் செலுத்தணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா திட்டங்கள் நேரடியாக பெற்றுக்கணும், இணைய வழி வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக தான் போய் வந்து அணுகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வந்து டிஜிட்டலாக நம்ம வந்து நிறையவே பண்ண முடியுது நம்மளால் இல்லையா? ஸோ அதனால் அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் லெசன்ஸில் தான் இருக்குது. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவாணர். காரணம், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம், ரெண்டுமே சரிதான். ஓகேவா? அடுத்தது குறில் நெடில் மாற்றம். மண், மான். மண், மான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? மண் அப்படின்னா தலைவனை வந்து குறிக்குது. ஓகேவா? மண் அப்படின்னா தலைவன். ஸோ அதாவது நம்ம மன்னன் சொல்லுவோம் இல்லையா? மன்னன். ஸோ அதிலேருந்து இந்த மண் அப்படின்னா தலைவன் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மான் அப்படிங்கிறது ஒரு விலங்கு. அடுத்தது குறில் நெடில் மாற்றம். சிலை, சீலை. சிலை, சீலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா? சிலை அப்படின்னா சிற்பத்தை குறிக்கும், அண்ட் சீலை அப்படின்னா திரைச்சீலைன்னு சொல்லலாம். அடுத்தது இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை. நகை இதுக்கு வந்து இருபொருள் தரக்கூடியது கரெக்டானது இருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி சொல்லலாம். புன்னகை, பொன்னகை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. நகை அப்படின்னா பொன்னகை, அணிகள் அப்படிங்கிறது வராது. ஓகேவா? புன்னகை, பொன்னகை இது வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது இருபொருள் தருக. முறைமை. முறைமை இதுக்கு இருபொருள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். கட்டளை, உரிமை. ஓகேவா? முறைமை அப்படின்னா கட்டளை, உரிமை. அடுத்தது இருபொருள் படி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். ஓகேவா? முகத்தல் அளவை. ஸோ படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முகத்தல் அளவைக்கு வரலாம். அதுக்கப்புறம் மாடிப்படி. ஸோ அதுவுமே படி தான். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும். சீர்காக்கும். ஸோ இது வந்து ஒரு பாடல் வரி வந்து அப்படியே கொடுத்து அதை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே. ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இந்த லைன்ஸுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை. ஸோ தவண்டை. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். பெரிய உடுக்கையை வந்து தவண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிறிய உடுக்கை அப்படின்னா குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனுக்கு உள்ளே இருந்தால் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு அதை டாபிக் வைஸ் மட்டும் படித்தா போதுமா சொல்லிட்டு கேட்குறவங்க, அண்ட் ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா வேண்டாம்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் ஒரு 4-5 கொஸ்டின் வந்து புக்குள்ளே இருந்தால் கேட்டுவாங்க இல்லையா? அதனால் 6th to 12th நம்ம கண்டிப்பாக படித்தா தான் ஆகணும். ஓகேவா? அடுத்தது அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்பூ. தளிர்பூ. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. தளிர் பூங்கொடிகளும் விளை நிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன. ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், பணத்தை தர மறுக்கின்றன, மனத்தை செலவு செய்கின்றன, மலையை தகர்த்தெறிகின்றன. ஸோ இப்பெல்லாம் வராது. மனத்தை கொள்ளையடிக்கின்றன. ஸோ அதை வந்து கரெக்டான வார்த்தையாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான இணைப்பு சொல் தேர்க.
அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன் டேஸ். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். ஏனெனில் ஓகேவா, அறிவை விட முக்கியமானது கற்பனைத்திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட்டாக இருக்கும். அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான். காயிதே மில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ். அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ இதுக்கு வந்து ஏனெனில் வருமா மேலும் வருமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேவா, ஏனெனில். காயிதே மில்லத்தவர்கள் மகிழ்வந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். ஸோ இது எல்லாமே புக்குள்ளே இருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா எத்தனை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர், ஈஸியானதும் கூட. அடுத்தது வினாச்சொல் தான். அந்தாதி என்றால் டேஸ். ஸோ அந்தாதி என்றால் என்ன அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த பூவை தொடுப்பது டேஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் இல்லையா. இந்த பூவை தொடுப்பது எப்படி. அடுத்தது நாங்கள் நேற்று கடற்கரைக்கு டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாங்கள் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இப்போ இறந்த காலம் வரணும். ஸோ இதுக்கு வந்து சென்றோம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் தான் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது இறந்த காலம் கரெக்டு. செல்வோம் அப்படிங்கிறது நிகழ்காலம் கிடையாது இல்லையா, எதிர்காலத்தில் வரணும். செல்கிறோம் அப்படிங்கிறது தான் நிகழ்காலத்துக்கு வரணும். நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் அப்படிங்கிறது எனது இறந்த காலத்துக்கு வரணும். செய்து தப்பு. ஸோ பொருத்தமானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொருந்தாத இணையை தேர்க. அகைன் காலம் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லுவோம் இல்லையா, பாடுவான் அப்படிங்கிறது எதிர்காலம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலை. தலை இது கூட எந்த சொல்லை இணைச்சா நமக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு சொல் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம் இல்லையா, தலைமுறை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். தலைமுறை. ஸோ இதை வந்து கரெக்டாக இருக்கும். மற்றெல்லாம் நினச்சோம்னா மீனிங்ஃபுல்லான சொல் கிடைக்காது இல்லையா. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. இலையிலே சாப்பிடு. இலையிலே சாப்பாடு. ஓகேவா, இலையிலே சாப்பாடு. ஸோ இதுக்கு வந்து இலையிலே அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எண்ணெய். எண்ணெய். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட் இல்லையா. எண்ணெய் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு சொல். அகைன் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். ஊரிலிருந்து வந்தியா. ஊரிலிருந்து வந்தியா. ஸோ இதுக்கு வந்தாயா அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் இல்லையா. வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, வந்தாயா அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. அடுத்தது உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும். பாருங்கள், பங்க்சுவேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள் ஒன்றாக வரும் இடத்தில் டேஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஓகேவா, அரை புள்ளி வரும். ஓகேவா, உடன்பாடு எதிர்மறை, அதாவது அவன் நல்லவன் இவன் தீயவன். ஸோ அந்த மாதிரி எதிர்மறை கருத்து உடன்பாடு கருத்து அந்த மாதிரி வர இடத்துல வந்து நம்ம இந்த மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அரை புள்ளி. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்றோம்ல அந்த மாதிரி இடத்துல வந்து கமா வந்து யூஸ் பண்ணுவோம். குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம், நெய்தல் அண்ட் லாஸ்ட்டில் வந்து வரக்கூடாது ஆகியன 5 இணைகள் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா, ஸோ இது வந்து கரெக்டாக நிறுத்தற்குறி இடப்பட்டிருக்கு. அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டாக இருக்கும் இல்லையா. கற்றது கைமண் அளவு கமா, கல்லாதது உலகளவு அண்ட் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடணும் என்பர். ஸோ அதான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஊர் பெயரின் மறுவே எழுதுக. மன்னார்குடி. ஓகேவா, மன்னார்குடி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்ணை. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 3 சுழி நை வச்சும் வரும், 2 சுழி இன்னை. ஸோ அதுவுமே வந்து வரும். ஓகேவா, மன்னார்குடினா மண்ணை. அடுத்தது ஊர் பெயரின் மறுவே எழுதுக. கோயம்புத்தூர்.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவை இல்லையா. அதாவது கோவன்புத்தூர் அப்படிங்கிறதுடைய மருவு தான் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். அண்டு கோயம்புத்தூர் அதோடைய மருவு கோவை. அடுத்தது விடை வகையினை தேர்ந்தெடு. ஸோ விடை வகைனால இந்த ஒரு கொஸ்டின் தாங்க மேக்ஸிமம் கேட்குறாங்க. இனி விளையாட என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது. கால் வலிக்கும். ஸோ உருவது குரல் இல்லையா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க வினா விடை வகையிலே. ஒன்று கால் வலிக்கும், இல்லைன்னா கால் வலிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறமா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சிப்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட் இல்லையா, சில்லுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர். சந்தோஷமாய் இருந்தனர் இதற்கு தமிழ் சொல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லையா, மகிழ்ச்சியாய் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்தது விடை வகை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல். ஸோ ஆபியஸாக சுட்டு விடை தான் ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது விடை வகை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது. கதை எழுத தெரியுமா, கட்டுரை எழுத தெரியும். ஸோ இது வந்து இனமொழி விடை இல்லையா. அடுத்தது நீ பள்ளிக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று கூறுவது. போவேன் என்று உடன்பட்டு கூறுவது. இது வந்து நேர் விடை இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கலைச்சொல் தருக. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும் இல்லையா. ப்ராப்பர்ட்டினா சொத்துன்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா மாற்றுன்னு சொல்லலாம். ஸோ சொத்து மாற்று சட்டம். அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்கள் ரெசிப்ட். ரெசிப்ட் இதுக்கு வந்து பற்றுச்சீட்டு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பேபிள் இதோடைய கலைச்சொல் பேபிள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பே அப்படின்னா சம்பளம், பில் அப்படின்னா பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பேபிள் அப்படின்னா சம்பள பட்டி. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மழைமுகம் காணா பயிர் போல. மழைமுகம் காணா பயிர் எப்படி இருக்கும், வாடி போய் இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இது வந்து பயனற்ற நிகழ்வு. ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணையை தேர்க. எவ்வகை வாக்கியம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம். அதாவது அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். இது வந்து சரியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பிறவினை அப்படின்னா நன்றாக படித்தனர் சொல்லிட்டு வராது, படிப்பித்தான். ஸோ அந்த மாதிரி வரும், அதான் வந்து பிறவினைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னா படிக்கப்பட்டது அந்த மாதிரி வந்தால் செயற்பாட்டு வினை. ஸோ இதுதான் வந்து கற்றுக்கணும். உரை வந்து முருகனால் படிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினைன்னு சொல்லலாம். பட் இது வந்து செய்வினை வாக்கியம் சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான இடம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது எவ்வகை வாக்கியம். கோவலன் கொலையுண்டான். ஓகேவா. கோவலன் கொலை உண்டான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. செயற்பாட்டு வினை வாக்கியம். பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. கோவலன் கொலை உண்டானா கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேவா. அடுத்தது செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுக. கோவலனை வாளால் வெட்டினர். இதை வந்து செயற்பாட்டு வினைத்தொடராக மாற்றுக. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும் இல்லையா. வெட்டினர் அப்படிங்கிறது வெட்டுண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கோவலன் வாளால் வெட்டுண்டான். அடுத்தது பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. பொய்கை ஆழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினா வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வரும் இல்லையா. பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரிகாலன் கல்லணையை கட்டினான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும் இல்லையா. கல்லணையை கட்டியது யார். கரிகாலன் கல்லணை கட்டினான், கல்லணையை கட்டினது யார். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இதோடைய 100 கொஸ்டின் வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து 100க்கு எவ்வளோ வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.